ஓகே நேயர்களே, இது உங்களுக்கு பிடித்தமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகுல்.com. நான் உங்க ஆளினால் அழகராஜா. நான் தான் ஆஃப்டர் ஆல் ஆறுமுகம். ஓகே, இப்போ பாட்டு வந்ததை வச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து என்ன கான்செப்ட்ங்கிறது. இருந்தாலும் கேட்போம். சொல்லுப்பா. இப்ப நம்ம கேட்ட பாட்டு முஸ்தபா பாட்டு. சோ முஸ்தபாவை பத்தி பார்க்க போறோம். முஸ்தபா யாருன்னு? முஸ்தபா மூணாறுல முறுக்கு வித்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, முறுக்கு விற்கிறவங்க இந்த நிகழ்ச்சிக்கு என்னென்ன சம்பந்தம்? அப்படியே மூணு மேலே குத்துவேன். ஏன்னா இந்த பாட்டு வந்து முஸ்தபா ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சம்பந்தப்பட்ட பாடல்டா. சோ நட்பை பத்தி தான் நம்ம பேச போறோம். அண்ணே, அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமாண்ணே? ஏடா ஏதோ ஃபிகரை வச்சுக்கிற மாதிரி கேட்குற. உங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க எனக்கு முடியாதுப்பா. ஏன்னா ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரெண்ட் அப் கேட்டாவே தெரியும் அவன் எப்படியாப்பட்டவன்னு. அதனால நீ ஒரு கேனைய உங்களோட ஃப்ரெண்ட் வச்சா எனக்கு கேன பையன் தான் சொல்லுவாங்க. ஆமாண்டா, நீ கேனையானாரு கோணையானாரு. ஆனா ஐ டோன்ட் வாண்ட் லைக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் பிளட்டி பகர். என்ன வேணா இங்கிலீஷ் தோல் கொடுப்பான் தோழன். சத்தியமா சொல்ற, உனக்கு இருக்கிறதே அங்க கொஞ்சோண்டு தோல், அதை கொடுத்துட்டு வெறும் எலும்போட அளவியா? டேய் பின்னிடும் பின்னி. சரிதான், அது விடுன. அதை திறந்து இதை படின. எதை திறந்து இதை படிக்கிறது? இதை திறந்து அதை படின. லேப்டாப் இமெயில் வாயில வரல. எப்படி மேட்ச் பண்றல நீ? படின. ஓகே நேயர்களே, இந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி புர்ரா வெளுக்குது இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேச போறோம். முதல் நேயர் யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்ப யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னா திருச்சியில இருந்து மொரட்டு முத்துன்னு ஒரு நட்பை பத்தி கவிதை எழுதிருக்காங்க. ரைட்ண்ணா, ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி. அதான் நட்பை பத்தினா ஃப்ரெண்ட்ஷிப். இங்கிலீஷ்ல சொன்னதா ராஜாக்கு புரியுமா? நான் இங்கிலீஷ்ல பேசும்போது உனக்கு புரியலங்கிற, நான் தமிழ்ல சொன்னா நீ இங்கிலீஷ்ல சொல்றது. ரைட்ண்ணா, படின. அசிங்கப்பட்டுறேன். எம்பேரு முத்து எம்பேரு முத்து எழுதிருக்கானே. அப்படி எழுதினாதான் கவிதையாம்பா. ஓ, அப்படின்னு யாருன்னு சொன்னது? ஊர்ல இருக்கலாம் சொல்லிக்கிறாரு. ஊர்ல சொன்னா கரெக்டா, நீ சொன்னாதான் தப்பா இருக்கும். என் பேரு முத்து, என் ஃப்ரெண்டு பேரு சித்து, அவன் அக்கா பேரு பத்து. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அக்காலாம் ஏன் நோஞ்சாங்க? யாருக்கு தெரியும்? இப்ப பாரு, நான் பார்க்க போன சித்து மாட்டிக்கிட்டேன் பத்து. இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு மச்சி, 10 மாசத்துல அவன் ஆயிடுவான் மாமா. முத்து பத்த உஷார் பண்ணிருக்காங்க. இது சித்துக்கு தெரியாம போயிருக்கு. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல விஷயம்டா, நல்ல விஷயம். நாட்டில் இருக்க மக்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறவங்க ஃப்ரெண்டை பார்த்து ஃப்ரெண்டு நண்பா அப்படின்னு கூப்பிட்டா பரவாயில்ல, மாமா மச்சான் கூப்பிட்டா இப்படித்தான் வந்து நிற்கும். பார்த்துக்குங்க, இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. அப்போ ஃப்ரெண்டுனா எப்படின்னா இருக்கணும்? ஃப்ரெண்டு உதாரணம் நட்புக்கு அடையாளம் மகாபாரதத்தில் வர கர்ணன் மாதிரி இருக்கணும்டா. ஆனா இது இந்த குண்டலத்தோட ராஜா வேஷத்தோடயே இருக்கணுமான்னு தர வாய். இந்த வாய் தானே இப்பெல்லாம் பேசுது முடியும். சும்மா இடுப்பட ஓடிட்டு இருக்காது, அப்புறம் கெட்ட கோவம் வரும் எனக்கு. அப்ப எங்க ஒண்ணு உங்களுக்கு நல்ல கோவம் வரணும்? ஏய் சும்மா வெறுப்பேத்தாத. நான் வெறுப்பெல்லாம் ஏத்தல, சும்மா காமெடி பண்ணனே. நீ ஒண்ணு சும்மா காமெடி பண்ண வேணாம். பேமெண்ட் தருவாங்க, வாங்கிட்டு சிரிக்கிற மாதிரி காமெடி பண்ணு. ஆமா, எதுக்காக என் இடுப்பு? அதாவது எனக்கு ஒரு கணக்கு தெரியுதுண்ணே. கணக்கா? ஆமா கேளு. 10 கார் ரூம் பெருக்குன்னா என்ன வரும்? குப்பைதான் வரும். என்ன பண்ணு கணக்கு? 10 கார் ரூம் பெருக்குன்னா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வரும்? ஓ அப்படி கேக்குறா? 10 காருன்னா 6x10, 6x10 = 60. 60 ஸ்கொயர் ஃபீட் வரும்பா. ஐயோ அப்படியா? ஆமா, எதுக்கு கேக்குறது? நான் ஒரு சுண்ணாம்பு அடிக்கிற கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு வாங்கினா எனக்கு தெரியும். ஆனா இந்த 10 கார் பெருக்குன்னா எவ்வளவு வரும்னு தெரியல. அதான் உங்களுக்கு. இப்ப நீ சுண்ணாம்பு அடிக்கிற டியூட்டி கூட பாக்குறியா? ஆமாண்ணே. உனக்கு பிரஷே வாங்க வேணாம்டா, தலையிலே அடிச்சிரு போல இருக்க. எனக்கு கிண்டல் பண்றது உனக்கு வேலையா போச்சு. நான் ஒரு கேள்வி, சின்ன கணக்கு கேக்குறேன், சொல்றியா? கேளுண்ணே. அதாவது உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு. இல்ல 5 ரூபாய் தான் இருக்கு. கணக்குக்குன்னா 1000 ரூபாய் கூட சொல்றேன். 100 ரூபாய் போதும். சரிண்ணே. அந்த 100 ரூபாய் உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து ஏதோ ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு வர சொல்றேன். 55 ரூபாய் ஆச்சு. மீதி அவன் எவ்வளவு தருவான்? தரமாட்டானே. ஊக்கத்தரமா பேசுற. 55 ரூபாய் போச்சுன்னா மீதி 45 ரூபாய் இருக்கு. இந்த சின்ன கணக்கு கூட உனக்கு தெரியலையா? உங்களுக்கு தான் என் ஃப்ரெண்டை பத்தி தெரியல. அவன் எவ்வளவு வாங்கினாலும் தரவே மாட்டான். உன்னை விட மோசமான டகாட்டி பாட்டியா இருப்போம் போல இருக்காங்க. சரி விட்டு தள்ளு, மெயில படிப்போம். நான் தானே கிழிச்ச உன்னை திட்டினா தானே நீ என்ன டைவர்ட் பண்ணுவ. உன்னை திட்டா உன் ஃப்ரெண்டை திட்டின இல்லையா, அதனால நீ கம்முன்னு இருக்க. எப்ப அமெரிக்காவில இருந்து திருலோக சுந்தரி அமைச்சிருக்காங்கப்பா. அமெரிக்கால இருந்தா? அப்ப 3 மாசம் முன்னாடி அமைச்சிருப்பாங்கல்ல. அவங்க என்ன கூட்ஸ் வண்டியில போட்டு அனுப்புறாங்க, நெட்ல அனுப்ப போறாங்கடா. உலகத்துல எந்த மூலையில இருந்து அனுப்பிச்சாலும் அடுத்த 5ஆவது நிமிஷம் இந்த பொட்டிக்குள்ள வந்துடும். அப்ப இந்த மூலையில இருந்து கூட வாங்க, அந்த மூலையில இருந்து அனுப்பிச்சாலும் வந்துடும். ஆனா மூளை இருக்கணும், அப்பதான் கரெக்டா வந்துடும். ஹாய், ஐ ஆம் திருலோக சுந்தரி. என்னோட டியர் ஃப்ரெண்டு கனகா. நாங்க 2 பேரும் ஒரே காலேஜ், ஒரே கிளாஸ், ஒரே பெஞ்ச். கட்டடிச்சாலும் பிட்டு அடிச்சாலும் ஒன்னாதான் அடிப்போம், ஒன்னாதான் உத வாங்குவோம்.
லெட்டர் கவிதையா படிக்கிறது? கவிதை மாதிரி இருக்கு, லெட்டர் தான் கவிதையா இருக்கு பாரு, அப்படி எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ். எங்க திக் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள லவ்ங்கிற தண்ணியை ஊற்றி டைலூட் ஆக்கிட்டா மகேஷ். டைலூட்னா தெரியல, அவன் எழுதியிருக்கான், அந்த பொண்ணு எழுதிருக்கு. அது அமெரிக்கால இருக்கு. டைலூட் ஆக்கிட்டா மகேஷ். ஒல்லியா இருந்த கனகா மகேஷால வில்லியா மாறிட்டான். நாங்க 2 பேரும் மகேஷை லவ் பண்ணோம். 2 பேரும் நாங்க 2 பேரும் மகேஷை லவ் பண்ணோம். ஆனா மகேஷ் ஆர்த்தி டீச்சரோட அட்ராக்ட் ஆயிட்டான். மகேஷால இப்ப நட்பு நாசமா போச்சு. இப்ப கனகாவோட நட்புக்காக காத்திருக்கும் திரிலோக சுந்தரி. ஏம்மா திரிலோக சுந்தரி, ரொம்ப டூ லேட் ஆகி போச்சுமா. என்ன விஷயம்னா, உங்க நட்புக்குள்ள இந்த மானங்கட்ட மகேஷ் வந்தான் பத்தியா, அப்பவே நீ அவனை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ கை மீறி போச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. இது எனக்கு பெரிய குழப்பம். என்னப்பா நட்புனா என்ன, காதல்னா என்ன? அதாவதுப்பா, நட்புக்கும் காதலுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். இந்த தைலத்துக்கும் தலைவலிக்கும் உள்ள வித்தியாசம் தான். யாரு தைலம் யாரு தலைவலின்னு வாய் இருக்குன்றதுனால சும்மா நோண்டி நோண்டி கேட்க கூடாது. நான் அப்புறம் காண்டாயிரும் பார்த்தேன். எனக்கு ஒரு டவுட்னே. அதான் என்ன டவுட்டே கேட்கலன்னு பார்த்தேன். சரி கேளு. அடிக்க மாட்டீங்களா? இல்லப்பா, நீ கேள்வி கேட்டு நான் அடிக்கிறது திட்டுறது இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்கு சாதாரணமா வர தும்மல் விக்கல் மாதிரி வரும்போது வரும். நீ கேட்குமானே? கோழிக்கு கோவம் வருமானே? கோழிக்கு கோவம் வருமாவா? ஏன்னா டேய், கோழிக்கு கோவம் வந்தா என்ன, இல்ல கோமா வந்தா உனக்கு என்னடா? கேட்டுக்கு மாதிரி பதில் சொன்னேன். கோழிக்கு கோவம் வருமா வராதா? டேய், இப்ப எனக்கு கோவம் வருதுடா. நீங்க கோழி விட கேட்கல, உங்களுக்கு கோவம் வரும்னு. நான் கோழிக்கு கோவம் வருமான்னு கேட்டேன். 2 நாள் டைம் கூட கேட்டு சொல்றேன். கோழிக்கிட்ட கேட்டு சொல்றீங்களா? 2 நாள்ல எவரா மதிய சாப்பாடு கோழி குருமா சாப்பிட்டு இப்படி கொழுப்படுத்து பேசாத, பிச்சு போடுவோம் பிச்சு. பாக்குறேன். யார் அனுப்பியிருக்கான்னா, பழனியில இருந்து முருகு அமைச்சிருக்கான்பா. என்ன அமைச்சிருக்கானே? 2 1/2 கிலோ டப்பா பஞ்சாமிரதம் அமைச்சிருக்கான். கொடுத்துறேன். மெயில் அமைச்சிருக்கான், படிக்க விடுறா. சரிண்ணே. சார் வணக்கம் சார், என்னுடைய ஃப்ரெண்டு பேரு நடராஜ். நட்புக்கு இலக்கணம்னா அவனை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தமிழ்ல இலக்கணத்தை கற்றுக் கொடுத்ததே அவன் தான். சார் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், அவன் தான் முதல்ல வந்து நிற்பான். ஏன்னா அவன் தான் பிரச்சனையே பண்றான். பாரு, எங்க நாங்க வந்து எப்படின்னா காதல் தேசம் அப்பாஸ் வினித் மாதிரி ஒன்னா இருந்தோம். குறுக்க டபுங்கிற மாதிரி, சாரி தப்பா சொல்லிட்டேன், சப்ப பிகர் மாதிரி ஒருத்தி உள்ள வந்து எங்க நட்பை உடைச்சிட்டா. அப்படியே தூர்வார துபாய்க்கு போய் என் ஃப்ரெண்டு செட்டில்ட் ஆயிட்டான். நான் இங்க பழனியில செட்டில்ட் ஆயிட்டேன். 10 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வரப்போறான் சார். அவனுக்கு பழசலாம் ஞாபகம் இருக்கோ என்னமோ தெரியல. அப்படி ஞாபகம் இருந்தா நான் கொடுத்த 500 ரூபாய் திருப்பி கேட்கலான்னு இருக்கேன். ஏண்டா 10 வருஷமா 500 ரூபாய்க்கு வெயிட் பண்ற, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பேசாத பொண்ணு. இது என்ன சொன்ன, லெட்டரா இமெயிலா? இது எது வந்தா என்ன, மெயில் தான். அதானே, இந்த மெயில பார்த்தவங்க தான் எனக்கு ஒரு பெரிய ஞாபகம் வந்ததுண்ணே. உங்களுக்கு ஒரு பெரிய ஞாபகம் என்ன? என்கிட்ட சண்முகம் 50 ரூபாய் வாங்கினானே, என் ஃப்ரெண்டு. அவன் திருப்பதி போனான், இன்னும் தரவே இல்லை. வந்தவொடனே நான் கண்டிப்பா கேட்பேன். உன் ஃப்ரெண்டும் கூட உன்ன மாதிரியே வாங்கினா திருப்பியே தர மாட்டாங்களா? நல்லபடியா பேசினேன், வரும் தருவான் அப்படின்னு நல்ல சுப முகூர்த்தமா பேசினேன். அவன் இந்த தடவை வந்தான்னா அவனுக்கு நேருக்கு நேர் நின்று நான் வாங்கிடுவேன். சத்தியமா சொல்றேன், நேருக்கு நேர் நின்று உன்னால வாங்க முடியாதா? எப்படி சொல்றேன், நான் வாங்குவேன். உன்னால முடியாதா? அது எப்படின்னா சொல்றேன், டேய் நேரு தான் இறந்து போயிட்டாரு, நீ எப்படி நேருக்கு நேரா போய் நேர்கிட்ட போய் வாங்க முடியும்? என்னடா டே ராஜா டே ப்ளீஸ் சார், தெரியாம சொல்லிட்டா, இப்படி அழாதா. உன்னை அழும்போது பாக்குறது என்னால சகிக்க முடியல, வேணாடா. டே பாசம்ன்றது பாசம் இல்லடா, நீ அழறத பாக்கும்போது பசியில பண்ணி அழுற மாதிரியே இருக்குடா. சும்மா தானே கலாய்க்கிறீங்க. சத்தியமா சொல்றா, அப்படிதான் அவ்வளவு கேவலமா இருக்கு. ஆமா, எதை சொன்னாலும் இவன் நம்ப மாட்டேங்கிறான். ஆப்டர் ஆறுமுகம் சொல்லுங்க, உனக்கு குரல் ஏதாவது பிடிக்குமா? எல்லாம் சிவமயம் என்பார்கள், எல்லாம் எனக்கு பயமயம் அப்படின்னு கமல் சார் பொருள் ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப பிடிக்கும். டேய் திருக்குறள்ல ஏதாவது பிடிக்குமான்னு கேட்டேன்டா. அண்ணே படிக்க தெரிஞ்சாதானே பிடிக்கிறதுக்கு. ஓ, நீ கை நாட்டுல மறந்தே போயிட்டேன். சரி, திருக்குறளை எழுதுந்து யாருன்னு தெரியுமா? அது தெரியும். வெரி குட்ரா. கொஞ்சோண்டு படிப்பறிவு வச்சிருந்தாலும் யாரு தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு பத்தியா, இதெல்லாம் நான் உன்னை பாராட்டுறேன். ஆமா, திருக்குறள் எழுதுந்து யாரு? ஆர்டிஸ்ட் சீனு. யார் அவரு? எங்க ஸ்கூல்ல செவுத்துல எல்லாம் திருக்குறள் அழகா கொட்டை கொட்டையா கலர் கலரா எழுதுவாரு. நான் உண்மையா எழுதுனது யாருன்னு கேட்டா, உண்மையா அவர் தானே எழுதினாரு. நானே 2 கண்ணால பாத்துருக்கேன். ஆடா அறிவு கட்ட முக்க முண்ட பையில. அதாவது உண்மையான திருக்குறளை எழுதுனது யாருன்னா ஐயன் திருவள்ளுவரா. ஓஹோ, அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 1.5 அடியில எல்லாத்தையும் புரிய வச்சிருவாரா. என் பொண்டாட்டி அதை விட ஸ்பெஷலிஸ்ட். எப்படி? ஒரே அடியில புரிய வைப்பானே.
ஓஹோ அதான் அங்கங்க வீங்கி இருக்கா? நான் ஏதோ சதை பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன்பா. இது உண்மை. இந்த வள்ளுவர் சொன்னீங்கல்ல, ஆமா. வள்ளுவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி என்னன்னு சொல்லியிருக்காரு? கேட்ட போறா கேள்வி. எவ்வளோ நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரா. அதாவது முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு சொல்லியிருக்காருண்ணா. அப்படின்னு இப்போ 2 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க, 2 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஒருத்தன் பெரிய ஆள் ஆகிறான். அவனை பார்த்து மூஞ்சிக்கு நேரா நின்று, பரவாயில்லப்பா நீ நல்லா பெரிய ஆள் ஆயிட்ட, நல்லா இரு அப்படின்னு வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே இருப்பான். இவன் வீணா போன, இவன் பெரிய ஆள் ஆயிட்டானே அப்படின்ட்டு. ஆனா அப்படி இருக்க கூடாதான். நல்ல மனசளவுல சிரிச்சு நல்லா இருடா அப்படின்னு சொல்றான் பத்தியா. அதுதான் இந்த கருத்து. ஏதாவது கேட்டா நீங்களா உங்க இஷ்டத்துக்கு சொல்வீங்க. ஆனா மயில் பண்ண சத்தியமா அப்படிதான் சொன்ன. அண்ணா நகர்ல இருந்துப்பா அனுமந்தராவ் எழுதிருக்கான்பா. என்னன்னு ஏதோ கவிதை மாதிரி எழுதிருக்கான். லெட்டரே கவிதை மாதிரி தானே படிக்கிறீங்க. இல்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நான் படிக்கிறது அடி வாங்காத. அவள் பெயர் அமுதா. அவள் என்னோடு பீச்சுக்கு வந்து சுண்டல் சாப்பிட்டாள். பார்க்குக்கு வந்து பட்டாணி சாப்பிட்டாள். தியேட்டரில் என் பங்கு பாப்கார்னையும் சேர்த்து சாப்பிட்டாள். நான்வெஜ் ஹோட்டலில் நல்லு எலும்பையும் நன்றாக சாப்பிட்டாள். இப்படி சாப்பிட்டவளை ஆசையாக ஒரு முத்தம் சாப்பிடலாமா என்று கேட்டேன். அதற்கு நீ என்னை தவறாக நினைத்துக் கொண்டாய், சாரி நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன் அப்படின்ட்டு கையை காமிச்சிட்டு போயிட்டா. இப்படிக்கு கண்ணீரும் கம்பளையுமாக அண்ணா நகர் அனுமந்தராவ். இந்த பொண்ணுங்களே இப்படித்தானே, எப்படி பழகிறது, பாக்குறது, பேசுறது எல்லாம் லவ் மாதிரியே இருக்கும். கடைசியில ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எண்டு காட்டு போட்டுருவாங்க. சரி விடுப்பா, அவங்க அப்படித்தான். நீ இப்ப ஏதாவது ஒரு டவுட்டை கேட்டீங்கன்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு ஒரு எண்டை கொடுத்துடலாம். டவுட்டுக்கு முன்னாடி நான் ஒரு கவிதை சொல்றேன். கவிதையா? வேணான்னு சொன்னா விட மாட்டாங்க. சரி கேட்டு. என்னடா இவ்வளவு கசங்கி இருக்கு? பேப்பர்ல என் மூளையை கசக்கி எழுதுனதுன்னு பார்த்தா அப்படி தெரியலையாப்பா. எவனோ ஒருத்தர் எழுதி கசக்கி போட்டது திருடின்னு வந்த மாதிரியே இருக்கு. சரி விடு விடு. சரிப்பா நான் நம்புறேன், படிச்சு தொலை. சுகம் துக்கம், நல்லது கெட்டது, கல்யாணம் காரியம், இப்படி எந்த சூழ்நிலையிலும் சரக்கோடு வருபவன் தான் நண்பன். எப்படி கவிதை? சத்தியமா சொல்றா, இந்த உலகத்துல இதை விட கேவலமா நட்பை அசிங்கப்படுத்தி எழுத முடியாதா? சரி இது ஒண்ணு. இன்னொரு டவுட். வெரி குட். இதான் இந்த டவுட் தான் இப்ப நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எண்டு கொடுத்துருக்காங்க கேளு. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்றாங்க. அந்த பொன் குஞ்சு எடுத்துன்னு போய் அடகுல வச்சா எவ்வளவுன்னு தருவாங்க? ஓகே நேயர்களே, இது வரைக்கும் பார்த்து ரசித்த நிகழ்ச்சி டகுல்.com. மீண்டும் அடுத்த டகுல்.com நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஆளினால் அழகராஜா. இந்த விட்டு பார்க்குறேன். அண்ணே அப்போ என் டவுட்டுக்கு பதிலாக கிளியர் பண்ணுறப்போ போ போடா போடா.